ஃபைபர் இருக்கிற வாழைத்தண்டு மோர் கூட்டு நான் எப்படி பண்ணுவேனோ அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஹை ஃபைபர், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு வாழைத்தண்டு மோர் கூட்டு சொல்லித்தரேன். எல்லோரும் பண்ணுறது தான், நான் எப்படி பண்ணுவேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வாழைத்தண்டை வந்து பாக்ஸ் மாதிரி நல்லா நறுக்கிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு இந்த மாதிரி பிசிறி வச்சுருங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் தான் ஜீரகம், நிறையா போடக்கூடாது, போட்டால் மோர் குழம்பு மாதிரி ஆகிடும். இந்த தண்ணி இங்கே சூடு பண்ணியிருக்கேன். இந்த தண்ணியில் வந்து இதை போட்டு நம்ம மூடி வச்சு நல்லா மெத்துன்னு வாழைத்தண்டு வேக அளவுக்கு வச்சுட்டு இதை வந்து நல்லா விழுது மாதிரி தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி வாழைத்தண்டை வந்து உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா பாக்ஸாக நறுக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு நல்லா இதை மூடி வச்சு நல்லா மெத்துன்னு வேக வச்சிடலாம். இப்போ வந்து காய் நல்லா வெந்தெடுத்து இப்படி அமுத்தினா பாருங்கள் நெசுங்கிறது. இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறணும். இங்கே வந்து தேங்காய் அந்த விழுது அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து போட்டு ஒரே ஒரு கொதி விட்டால் போதும். ஆறினோடனே நம்ம வந்து மோர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரைச்ச விழுது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். வந்து நல்லா ஆறி எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு கப்பில் வந்து நல்லா க்ரீமியாக நம்ம மோர் அடித்து வச்சுட்டு இதுக்கு தேவையானதை நம்ம விட்டுடலாம். நான் போட்ட வாழைத்தண்டு மோர் கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.